அண்ணன் ராஜ் பிரவுன் இவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை நான் கட் பண்ணி ஒரு ரீலாக போட்டிருந்தேன். இதை நான் ஏன் ரீலாக போட்டேன்னா, இந்த தற்கொலைங்க என்றைக்கும் திருந்தவே மாட்டானுங்க போல். அதாவது ஒரு விஷயம் கோர்ட்டில் போயிட்டு அது முடிவுக்கு வருதோ வரலையோ, அதுக்குள்ளே இவனுங்களாக ஒரு முடிவு எடுத்து இது டிஎம்கே பண்ணது அப்படி சொல்கிறானுங்க பார்த்தியா. அதுக்காகவே இதை பற்றி பேசணுன்னு தான் நான் இந்த ரீலை எடுத்து போட்டேன். அதே மாதிரியே தான் நாம் தமிழர் உறவுகள் எல்லாருமே இதை எடுத்து பேசுகிறாங்க. மற்றபடி விஜய் விமர்சிக்கணும், விஜய் பொய்யான ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி வீடியோ போடுற மாதிரி யாரும் பண்ண கிடையாது. அதை தவிர்க்கணும்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து நாம் தமிழரில் நிறைய பேர் இந்த மாதிரி இவங்க வீடியோ போடாதீங்க, விஜய் பர்சனல் லைஃப் பற்றி வீடியோ போடாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த தற்கூரிங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, வி சப்போர்ட்டடு விஜய். என்னடா சப்போர்ட்டு? 25 வருஷமாக வாழ்ந்த அவங்க மனைவிக்கு தெரியாதால அவங்களுக்கு தெரியுது. அவங்க உடனே காசு வாங்கி கேட்டாங்க. டிஎம்கேவில் காசு கொடுத்துட்டாங்க. டிஎம்கேவோட சதி அரசியல் வந்ததுனால தான் இவ்வளோ இது அழுகிறாங்க. சில பேரெல்லாம் பார்த்தா அழுகிறாங்க. எதுக்குடா அழுறீங்க? யார் அழணும்? அந்த பொண்ணு அழணும். அதாவது சங்கீதா அவங்க அழணும். அவங்க 25 வருஷமாக வாழ்ந்துட்டு தன்னோட கணவர் இந்த மாதிரி தப்பான ஒரு உருவில் இருக்காங்கன்னா அவங்க அழுகணும். நீங்கள் எதுக்கிட்ட அழுகுறீங்க? தற்கொலை பயிலுங்களா? அதனால தான்டா இந்த வீடியோ போடுறேன். அதனால தான் இந்த வீடியோ போடுவேன். அதனால தான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இதை இவர் பேசின ஃபுல் வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இவர் என்ன தப்பாக பேசியிருக்காங்கன்னு பாருங்கடா தற்கொலை நாய்ங்களா. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, சீமானை பற்றி பேசுகிறாங்க. ஏன்டா சீமானுடைய விஷயன்றது வேறு. அதாவது ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இப்போ கொண்டாடுறது அது தப்பு. அதாவது இவ்வளோ வருஷம் கழித்து கொண்டாடுறது தப்பு. அதே மாதிரி ஒரு 25 வருஷமாக கூட வாழ்ந்த மனைவி அவங்க கேஸ் போடுறாங்க. இது எப்படி இருக்குது? இதையோட கம்பேர் பண்ணுறீங்களே தற்கொலை நாய்ங்களா. உங்களுக்கெல்லாம் என்றைக்கு தாண்டா அறிவு வரும்? தற்கொலை பயலுங்களா.